கொடைக்கானலுக்கு எங்க ஊர் முனியப்பர்கிட்டையும் கருப்பங்கிட்டையும் பயங்கரமா வேண்டிக்கிட்டு அப்படியே வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. அப்படியே கொஞ்சம் வாய்ஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 வண்டியில் போகிறோங்க. ஒரு வண்டிக்கு 2 பேர், மொத்தமாக 10 பேர் போகிறோம். மொதல் ஸ்டாப்பிங் எங்கே போட்டோம்னு பார்த்தீங்கன்னா தொழுதூர் டோல்கேட்டில் தான் போட்டோம். அங்கே ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் 2வது ஸ்டாப்பிங் எங்கே போட்டோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் மணப்பாறையில் தாங்க போட்டோம். அங்கே காஃபி குடிக்கிறதுக்கே ரொம்பவுமே சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாப்பிங் எங்கே போட்டோம்னு பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு தாங்க போட்டோம். விடிய விடிய வண்டி ஓட்டுனது ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது எவ்வளோ ஜாலினா போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும். வீட்டில் உட்காந்தா எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கொடைக்கானல் பிரிவுக்கு வந்தாச்சு. அங்கேருந்து மழை அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க. போகிற இடம்லாம் சும்மா பார்க்குறதுக்கே ஜாலியாகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் இருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் கொடைக்கானல் வரேன், சும்மா அப்படி இருக்கு போங்க. இதை விட என்ன ஒரு பெரிய விஷயம்னா, எங்கள் பசங்க எல்லாருமே பைக் வாங்கிட்டு ஒரு தடவையாவது போகணுன்னு ஆசைப்பட்டோம். அதே மாதிரி பைக்கை வாங்கிட்டோம். அதே மாதிரி இப்போ கிளம்பிட்டோம். இது எவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்குன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் ரோட்டு வரதுலேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. குளிக்க அலோடெலாம் கிடையாது, பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கொடைக்கானல் வந்துட்டோங்க. வந்ததுக்கப்புறம் ஆளாக யாரை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைசனை தான் பார்த்தோம். அப்படியே சின்ன பைசனை, அதனால ஓரமாக நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேங்க, நான் வெளிக்கிறேன். பிறகு இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.